ஹலோ மக்களே, ஜேபியோட கண்டினியூஷன் விலாக் பார்க்கலாமா? செஃபாரா போயிட்டு அதுக்கப்புறம் பனானா லீஃப் போகிற கடைக்கு வழியில் இந்த திவாலி செலிப்ரேஷனுக்காக இந்த ரங்கோலிலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். டேரெக்டாக நாங்கள் பனானா லீஃப் போயிட்டு ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணோன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே ஃபோனில் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தார். நான் ஆம்பியன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி புதுசாக வந்து நாங்கள் சுறா புட்டு தான் ட்ரை பண்ணோம். மற்றபடி போன வாட்டி என்னென்னலாம் வாங்கினோமோ அதை திருப்பி நாங்கள் ரிப்பீட் தான் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட அங்கேயே டைம் ஆகிடுச்சு. இந்த மால்லேருந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. போகிற வழியில் வந்து அந்த செஃபாரோ பென்சிலை வச்சு அவர் விளையாடிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் விளையாட்டு இருந்தார். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. கடைசியில் அவர் கொடுக்குற நேரத்தில் போய் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மால் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டுங்க. 4:50க்கு எங்கள் படம் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. நாங்கள் மால்குள்ளேயே என்ட்ரானது வந்து 5 ஆகிடுச்சு. 30 மினிட்ஸில் அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வர வேண்டியது ஒரு தாத்தா ஓட்டிகிட்டு வந்தால் ரொம்ப ஸ்லோவாக. கிட்டத்தட்ட 55 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒரு மால்லேருந்து இன்னொரு மால் வர்றதுக்கே. இந்த பேரடைம் மாலில் வந்துட்டு அந்த தியேட்டரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக வந்திருக்கோமா, எங்கே இருக்குதுன்னு வேறு தெரில. லெவல் 7ல் இருக்குது. எக்ஸ்லேட்டரில் போனால் இன்னும் லேட் ஆகும் அப்படின்றதுனால லிஃப்ட்டுக்கு தேடிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 17 மினிட்ஸ் படம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து தமிழ் கன்னில் போட்டு பார்த்தாச்சு. இருந்தாலும் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து போய் பார்க்குறது நல்லா இருக்கும்ல. ஏன்னா பாதி ஸ்டோரி போயிடுச்சு. மெயினான ஸ்டோரியே வந்து ஸ்டார்டிங்கில் தான் காமிச்சிருக்காங்க. இவரை வந்து ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டேன். போயிட்டு சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கணும், அதாவது அந்த படத்தோட நேம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுப்பேன். நான் ஸ்டார்டிங்கில் போடாததுனால கடைசியில் இந்த சீன் நல்லா இருந்துச்சா, அதனால் டக்குன்னு இதை மட்டும் கேப்சர் பண்ணேன். இந்த படம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கொரியன் ஸ்டைல் மாடல் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வாங்கலை. ஏன்னா எல்லாமே போட்டு பார்த்து ட்ரையல்ஸ் ரூம் போய் செக் பண்ணி தான் ஃபிட்டிங்லாம் பார்த்துட்டு வாங்கணுன்றதுனால அந்தளவுக்கு டைம் இல்லைன்ட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் வரும்போது பாருங்களேன், நைட் டைமில் சூப்பராக இருக்குல்ல, லைட்டெல்லாம் வச்சு. காலையில் கூட இது இந்தளவுக்கு இல்லை, நைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால எடுத்துகிட்டு இருந்தோம். எம்ஆர்டி செம்ம காலியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11:30 போல் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாயிட்டோம். பஸ்ஸுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணோம். டக்கு டக்குன்னு வந்துருச்சு. போன வாட்டி ரொம்ப லேட்டாக வந்துச்சு. பட் இந்த வாட்டி டக்கு டக்குன்னு வந்துருச்சு. எம்ஆர்டியில் ஆளே இல்லை. ஜாலியாக இருந்துச்சு. டேவும் இன்றைக்கி சூப்பராக போச்சு. ஸோ ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.